நாம எல்லாருமே தூங்கி எந்திரிச்சோன்னா முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளோட மொபைல் ஃபோன். இதுல ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல ஒண்ணு WhatsApp. உலகத்துல மொத்தம் 180 நாடுகள் WhatsApp யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதுல ஹையஸ்ட் யூசர்ஸ் இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். இந்தியால மட்டும் 535 மில்லியன் பீப்பிள் WhatsApp யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமான யூசர்ஸ் WhatsAppக்கு இந்தியால இருக்காங்க. இருந்தாலும் WhatsApp இந்தியாவ விட்டு வெளியேறதுக்கு தயாராயிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட் தான். மெட்டாவோட வாட்ஸ்அப்ப இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் சேட் ஓப்பன் பண்ணும்பொழுது, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ற வேர்டு முதல்ல வரும். உங்களோட சேட் வந்து ரொம்ப பாதுகாப்பானது. வேற யாருக்கும் இந்த சேட்ட ஷேர் பண்ணப்பட மாட்டாது அப்படின்றது தான் வாட்ஸ்அப் தரப்புல இருந்து குடுக்கக்கூடிய ஒரு அப்ரூவல். வாட்ஸ்அப்ப பொறுத்தவரைக்கும் இது வாட்ஸ்அப் யூசர்ஸோட ஒரு பேசிக் ரைட்ஸ்ல ஒண்ணு. இந்த மாரி வாட்ஸ்அப் யூசர்ஸோட பேசிக் ரைட்ஸ்ல ஒண்ணா இருக்கக்கூடிய எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன கேன்சல் பண்ண சொன்னது தான், இன்னைக்கு வாட்ஸ்அப் இந்தியாவ விட்டு வெளியேறுன்னு சொன்னதுக்கான முக்கியமான ரீசன். இந்தியன் கவர்மெண்ட் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு நேஷனல் செக்யூரிட்டி அலர்ட் வரும்பொழுதோ, அல்லது மணிப்பூர்ல நடந்த மாரி கம்யூனல் இஷ்யூஸ் வரும்பொழுதோ, இல்ல ஜல்லிக்கட்டு, கோவிட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்பொழுதோ, நெறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் யார் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்ற டேட்டா நீங்க எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரூலையும் 2021ல ஐடி ரூல்ல சேர்த்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். இந்த 2021ல இருந்தே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் மெட்டாவோட வாட்ஸ்அப்புக்கும் நடுவுல ஒரு டிபேட் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதுக்கு பதிலடியா வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்றது வாட்ஸ்அப் யூசர்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒண்ணு. அத கண்டிப்பா நாங்க கேன்சல் பண்ணவே மாட்டோம். ஒன்ஸ் ஒரு சில விஷயங்களுக்காக நாங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இத வச்சு நீங்க நெறைய விஷயங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சுருவீங்க. இந்தியால மட்டும் இல்ல, நெறைய நாடுகள்ல எங்களுக்கு வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருக்காங்க. அதனால உங்கள வச்சு நெறைய நாடுகளும் எங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்போட அட்வொகேட் கரியா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அனுப்பக்கூடிய மெசேஜ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகமான டேட்டா ஸ்டோரேஜ் தேவைப்படுது. எந்த மெசேஜ டீக்ரிப்ட் பண்ண போறோம்ன்றது தெரியாமலேயே அதிகமான மெசேஜஸ தேவையில்லாம ஸ்டோர் பண்ண வேண்டியது வருது. அதனால கண்டிப்பா இத நாங்க கேன்சல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. என்கிரிப்ஷன் அப்படின்றது என்னன்னா, நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே அப்படியே வேர்டிங்ஸா ஸ்டோர் ஆகாது. நம்ம அனுப்பக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷனால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பர்ட்டிகுலர் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வேற ஒரு மெத்தட்ல ஸ்கிராம்பிள்டு பண்ணப்பட்ட வேர்ட்ஸா தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது எதுக்காக என்கிரிப்ட் பண்றாங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி எதுவுமே இந்த மெசேஜஸ படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்கிரிப்ட் பண்றாங்க. டீக்ரிப்ட் அப்படின்றது என்கிரிப்ட்டோட ரிவர்ஸ் ப்ராசஸ். அதாவது நம்ம அனுப்புன மெசேஜ அவங்க வேறொரு ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்த ஃபார்ம்ல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி, மறுபடியும் அதே இங்கிலீஷ் வேர்டாவே கன்வெர்ட் பண்றது தான் இந்த டீக்ரிப்ஷன் ப்ராசஸ். டீக்ரிப்ஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு பர்ட்டிகுலர் கீ வச்சிருப்பாங்க. அதாவது எந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்றதுக்கான கீ அந்த அப்ளிகேஷன் ஹோல்ட் பண்றவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். அந்த கீ இருந்தா மட்டும் தான் எல்லா வேர்ட்ஸையுமே என்கிரிப்ஷன்ல இருந்து டீக்ரிப்ஷன் பண்ண முடியும். என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மஞ்சத்தூள்ல சுண்ணாம்பு சேர்த்தோம் அப்படின்னா, அது ரெட் கலர்ல மாறிடும். இது மறுபடியும் எல்லோ கலர்ல மாத்துறதுக்கு, அதுல நம்ம லெமன் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது ரிவர்ஸ் ப்ராசஸ் மூலமா இது எல்லோ கலர்ல மாறிடுது. இதே மாதிரி தான் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷனும். நம்ம அனுப்பக்கூடிய சாதாரண வேர்ட்ஸ அவங்க வச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா மூலமா வேற ஒரு டைப் ஆஃப் வேர்ட்ஸா மாத்துறாங்க. அது யாராலயுமே படிக்க முடியாது. மறுபடியும் அதே ஆர்டினரி வேர்ட்ஸா கொண்டுட்டு வரதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கீஸ பயன்படுத்தினா மட்டும் தான் மறுபடியும் அத நம்ம டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டோர் பண்ண மெசேஜஸ் ஓப்பன் பண்ணா கூட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய கீ இல்லாம அவங்களால எந்த வேர்டையுமே டீக்ரிப்ட் பண்ண முடியாது. அதனால தான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ப டீக்ரிப்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. சப்போஸ் வாட்ஸ்அப் டீக்ரிப்ட் பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளோட மொபைல் ஃபோனும் ஒட்டு கேட்டுட்டு வராங்க. அதே மாதிரி எல்லா அரசியல்வாதிகளோட வாட்ஸ்அப் சேட்டையும் ரீட் பண்றதுக்கான டோர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதனால தான் வாட்ஸ்அப் இன்னைக்கு அவங்களோட எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் பொருந்தாது. சாதாரண குடிமக்களா இருக்கக்கூடிய நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜ் கூட யார் நினைச்சாலும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் மூலமாவோ அல்லது லா அண்ட் ஆர்டர் மூலமாவோ கூட ரீட் பண்ண முடியும்.